ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. வசுதேவசுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். நாள்தோறும் பகவத்கீதையில் 4வது அத்தியாயத்தில் அர்ஜுனனுக்கு பகவான் சொன்னதை கேட்டு ஒரு கேள்வி வருதுன்றதை பார்த்தோம். அதாவது எப்படி நீ இப்போது கிருஷ்ணாவதாரத்தில் இருக்கும்போது முன்னாடி எப்பயோ சூரிய பகவானுக்கு இதே கர்மயோகத்தை சொல்லியிருக்க முடியும் அப்படின்னு. இதுக்கு காரணம் முன்பிறவியெல்லாம் இல்லை அப்படின்னு நினைக்கிறதுனாலையோ கிருஷ்ணர் ரொம்ப சாதாரணமானவர்னு நினைக்கிறதுனாலையோ இல்லைன்றதையும் பார்த்துட்டோம். இப்போது அர்ஜுனனுக்கு என்ன சந்தேகம்னா, ஐயோ பகவானும் நம்மளை போல் கர்மத்தால் கட்டுப்பட்டு தான் பிறக்கிறாரா அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லை, அர்ஜுனனோட மனசுக்குள்ளே பல கேள்விகள் ஓடுது. அந்த பல கேள்விகள்ன்றது மொத்தம் 6 கேள்விகள் அர்ஜுனனுடைய மனசுக்குள்ளே ஓடுறது. அந்த 6 கேள்விகள் என்னென்னன்றதை பார்க்கலாம். அதுக்கு பகவான் பதில் சொல்கிறதையும் பார்க்க போகிறோம். முதல் கேள்வி, உன்னோட அவதாரம் மெய்யா பொய்யா? அதாவது பகவானுடைய அவதாரம் உண்மையானது தானா இல்லை பொய்யானதானா இது வெறும் ஒரு மாயமோ ஒரு மாயாஜாலமோ அப்படின்றது. 2வது கேள்வி, நீ இங்கே பிறப்பதால் உன் பெருமைகள் குறையுமா? அதாவது இப்போது பகவான் பரமாத்மா, அவர் தான் எல்லாத்துக்கும் தலைவர்னு பார்க்குறோம், வைகுந்தத்தில் இருக்காருன்னு. அவர் நம்மளை போல் எங்கள் உலகத்தில் பிறக்கிறதுனால அவரோட பெருமைகள்லாம் குறைஞ்சிருமோ? இப்போது ஒரு ரத்னம் இருக்குது, அந்த ஒரு ரத்னம் மண்ணால் மூடப்பட்டிருக்கு அப்படின்னா அப்போ அதனோட அந்த பொலிவு குறையும் இல்லையா? அது மினுமினுக்கிறது குறையும். அது போல் பரமாத்மா அங்கே வைகுந்தத்துலேருந்து இங்கே நம்மளை போல் உலகத்தில் பிறந்துட்டாருன்னா அவரோட பெருமைகள் குறைஞ்சிருமோ அப்படின்னு சந்தேகம். 3வது கேள்வி, என்னை போல் முக்குணமான உடலா அப்படின்ட்டு. நம்ம எல்லாருக்குள்ளேயும் 3 குணங்கள் இருக்குன்னு பார்த்துருக்கோம் இல்லையா? சத்வம், ரஜஸ், தமஸ்னு. அந்த ஒவ்வொரு குணமும் நம்மளை எப்படிலாம் நடந்துக்க வைக்கும்ன்றதையும் பார்த்தோம். சத்வகுணம் எப்படி, ரஜோகுணம் எப்படி, தமோகுணம் எப்படின்னு. பகவானும் அது போல் இந்த 3 குணங்களும் இருக்கக்கூடியவரா அவரோட உடல்? ஏன்னா இங்கே நம்மளை போல் பிறக்கிறதுனால அப்படின்றது தான் 3வது கேள்வி. அடுத்து 4வது கேள்வி, கர்மாதீனமாக பிறக்கிறாயா அப்படின்னு. அதாவது பகவானும் நம்மளை போல் பாவம் புண்ணியம் அதெல்லாம் கர்மத்துக்கு கட்டுப்பட்டு தான் பிறக்கிறாரோ அப்படின்றது. அடுத்து 5வது கேள்வி, உன் பிறவியின் காலத்தை யார் நிர்ணயிப்பது? இப்போ பகவான் பிறக்கிறாரு, அவர் பிறக்கும்போது இந்த காலத்தில் பிறக்கிறாரு, இவ்வளோ காலத்துக்கு இருப்பாருன்றத யார் தீர்மானிக்கிறது? இப்போ நமக்கு நம்மளுடைய கர்மங்கள் தீர்மானிக்குது, பகவானுக்கு? அடுத்து 6வது கேள்வி, உன் பிறவியின் பயன் யாது? சரி, இப்போ பிறக்கிறையே எதுக்காக? ஏன்னா பரமாத்மான்னு சொல்லி அவர் அங்கே வைகுந்தத்தில் உட்காந்துக்கலாம் இல்லையா? எதுக்காக பிறக்கணும்? ஏதோ ஒரு காரணம் இருக்கா? அது என்ன அப்படின்றது தான் அர்ஜுனனுடைய 6வது கேள்வி. மொத்தம் 6 கேள்விகள் அர்ஜுனனுடைய மனசுக்குள்ளே ஓடுது. இந்த 6 கேள்விகளுக்கு பகவான் சொல்லக்கூடிய பதில்கள் தான் பகவானுடைய அவதார ரகசியம்னு பொக்கிஷமான ஸ்லோகங்கள். இந்த 4வது அத்தியாயத்தில் வரப்போகிற 5, 6, 7, 8 இந்த 4 ஸ்லோகங்களும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்லோகங்கள், ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகங்களும் நமக்கே இருக்கக்கூடிய பல சந்தேகங்களையும் தீர்த்து வைக்கும். இப்போ ஒவ்வொரு பதில் என்னன்றதை மேலோட்டமாக பார்த்துட்டு அப்புறம் ஒவ்வொன்றத்தையும் அந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தோடு சேர்த்து விரிவாக பார்க்கலாம். இப்போ அர்ஜுனுடைய முதல் கேள்வி என்ன? உன்னோட அவதாரம் மெய்யா பொய்யா? மெய்தான் அப்படின்ட்டு பகவான் 5வது ஸ்லோகம் மூலமாக சொல்கிறாரு. அடுத்து அர்ஜுனனுடைய 2வது கேள்வி, நீ இங்கே பிறக்கிறதுனால உன்னோட பெருமைகள்லாம் குறைஞ்சிருமா அப்படின்னு கேட்டால், எந்த அவதாரம் எடுத்தாலும் என்னோட மேன்மை, அதாவது மேன்மைன்றது அவர் தான் இருக்கிறதுலே உயர்ந்தவர் அப்படின்ற அந்த குணம், அந்த மேன்மைன்ற குணம் குறையாம, எந்த குணங்களுமே அவரோடது குறையாம தான் பிறக்கிறார்ன்றது இந்த கேள்விக்கு பதில். அடுத்து, எங்களை போல நீயும் முக்குணங்கள் இருக்கவரா? சத்வம், ரஜஸ், தமஸ் அப்படின்னா இல்லை, சுத்த சத்வ திருமேனி, சத்வகுணம் மட்டுமே நிறைஞ்சிருக்கக்கூடிய திருமேனி உடல் தான் பெருமாளுடையது அப்படின்றது இந்த கேள்விக்கு பதில். அடுத்து 4வது கேள்வி, கர்மத்தால் கட்டுப்பட்டு பிறக்கிறியா அப்படின்னு கேட்டால், இல்லை, என்னோட இச்சையினால் நான் நினைக்கிறதுனால நான் பிறக்கிறேன் அப்படின்னு இந்த 2வது 3வது 4வது கேள்விகளுக்கான பதில் 6வது ஸ்லோகத்தில் பகவான் சொல்கிறாரு. அடுத்து 5வது கேள்வி, உன்னோட பிறவியின் காலம் என்ன? எப்போ பிறக்கிற அப்படின்னு கேட்டால், தர்மம் தலகுனியும் போது பிறக்கிறேன் அப்படின்றது தான் அந்த 5வது கேள்விக்கான பதில் 7வது ஸ்லோகத்தில் சொல்கிறாரு. அடுத்து 6வது கேள்வி, உன் பிறவியின் பயன் யாது? என்ன பயனுக்காக பிறக்கிறேன்னா, நல்லவர்களை காப்பாற்ற, தீயவர்களை அழிக்க, தர்மத்தை நிலைநிறுத்த அப்படின்ற அந்த 3 விஷயத்துக்காக பிறக்கிறேன்றதை 8வது ஸ்லோகம் மூலமாக சொல்லியிருக்காரு. அடுத்து ஃபைனலாக 9வது ஸ்லோகம் மூலமாக இந்த அவதார ரகசியத்தை ஞானத்தோடு பக்தி பண்ணுறவங்க, ஞானத்தோடு அப்படின்னா இதான்
முழுமையாக புரிஞ்சுக்கிட்டு உணர்ந்துக்கிட்டு ஐயோ அந்த பரமாத்மாவா இப்படி வந்திருக்காரு அப்படின்றதெல்லாம் உணர்ந்து பக்தி பண்ணுற ஒருத்தருக்கு இனிமே பிறவியே கிடையாதுன்றத 9வது ஸ்லோகம் மூலமாக சொல்கிறாரு. தொடர்ந்து ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் விரிவாக அர்த்தத்தோடு அனுபவிக்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.